படித்த படிப்புக்கேற்ற வேலை வேணும், நல்ல சம்பளம் வேணும். இதுக்கு என்னென்ன மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது? எஸ், இன்னைக்கு நீங்கள் பைலட் அப்படிங்கிறது மோஸ்ட் ப்ராபபிளி நார்த் இந்தியன்ஸ் எல்லாம் பைலட்டாக ஆகுறாங்க, படிக்கிறாங்க. ஸோ அந்த ஜாப்ல இருக்காங்க, நம்ம நிறைய பார்க்குறோம். பட் சவுத் இண்டியன்ஸோடைய எண்ணிக்கை எனக்கு தெரிஞ்சு குறைவாக தான் இருக்குது. இப்போ நார்த் இந்தியன்ஸ்க்கு கிடைக்கக்கூடிய கைடன்ஸ் வந்து நமக்கு பசங்களுக்கு கிடைக்கல. ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு பைலட் ஷார்ட்டேஜ்லாம் வந்து அதில் அது நியூஸ்லாம் நீங்கள் பார்த்து அதில் யாரெல்லாம் சிபிஎல் முடிச்சுட்டு வெயிட்டிங்கில் இருந்தாலும் எல்லாருக்கும் வேலை கிடைச்சிருச்சு. இந்த மாதிரி ஏர்போர்ட்டில் வேலை இருக்குது, இந்த கோர்ஸ் படி இவ்வளோ ஃபீஸு, ஒரு வருஷத்தில் முடிச்சிட்டேன்னா உனக்கு வேலை கிடச்சிரும், ஏர்போர்ட்லேயே வேலை கிடச்சிரும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. உண்மையிலே அப்படிலாம் இருக்கா? அதெல்லாம் உண்மையா? வெல்கம் டு மெய்ப்பொருள். இன்றைக்கி உங்கள் குழந்தைக்கு தேவையான முக்கியமான டாபிக் பற்றி தான் பேச போகிறோம். அதாவது வேலை. என்னென்னா இன்றைக்கி இந்தியாவில் கடந்த 6 வருஷத்தில் வேலையின்மை விகிதம் பார்த்திங்கன்னா 5.2% அதிகமாகிருக்கு. கிராமப்புறங்களில் சொல்லவே வேணாம், இன்னும் அதிகமாகிருக்கு. இதுக்கிடையில் பெட்ரோல் டீசல் விலை ஏறுது, கோல்டு ரேட் விலை ஏறுது, விலைவாசி ஏறுது. ஆனால் நம்ம சம்பளம் இன்னும் கம்மியாக தான் ஏறுது. அப்போ ஃப்யூச்சரில் வரக்கூடிய இந்த சூழ்நிலைலாம் சமாளிக்கிறதுக்கு நமக்கு ஒரு நல்ல வேலை, நல்ல சம்பளம் கிடைக்கணும். ஆனால் யதார்த்தம் என்னென்னா இன்றைக்கி படித்த படிப்புக்கேற்ற வேலை கிடைக்கிறதே பெரிய விஷயமா இருக்குது. சம்பளத்தை எங்கே போய் சொல்கிறது? அப்போ படித்த உடனே எனக்கு வேலை கிடைக்கணும், படித்த படிப்புக்கேற்ற வேலை கிடைக்கணும், நல்ல சம்பளம் கிடைக்கணும். ஆனால் இதுக்கு வந்து நீங்கள் அங்கே போகணும், இங்கே படிக்கணும், அதை படிக்கணும், இதை படிக்கணும் அப்படிலாம் குழம்பிக்கணும்னு அவசியமே இல்லை. தெளிவாக இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, தெளிவாக இப்படி ஒரு வழி இருக்குது அப்படிங்கிறத பற்றி இன்றைக்கி நம்ம கூட பேசுகிறதுக்கு யார் இருக்காங்க அப்படின்னா, சென்னையில் இருக்கிற லைக்கமிங் ஏவியேஷன் பவர்ட் பை எம்ஆர்ஏஎஸ்எட் ஏவியேஷன் இதோட சிஇஓ அண்ட் ஃபவுண்டர் மிஸ்டர் முகமது ரிஸ்வான் நம்ம கூட இருக்காங்க. கூடவே பைலட் இன்ஸ்ட்ரக்டர் மிஸ்டர் சாய் பிரசாந்த் அவர்கள் நம்ம கூட இருக்காங்க. ஸோ அவங்கக்கிட்ட என்னென்ன மாதிரியான நம்ம குழந்தைகளுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, அவங்க நல்ல வேலை கிடைக்கிறதுக்கு என்னென்ன மாதிரியான வழிகள் இருக்குது அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். சார், என் கண்ணும் நான் 12th முடிச்சிட்டேன். என் முன்னாடி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் இருக்குது, இன்ஜினியரிங் இருக்குது, டிப்ளமோ இருக்குது, படித்த உடனே வேலை, படிச்சுட்டு இருக்கும்போதே வேலை, இந்த மாதிரி நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, ஆப்ஷன் இருக்குது. இப்படி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கிறதுனால எனக்கு எதை எடுக்கிறதுன்னு கன்ஃபியூஷன் ஆகுது. படித்த படிப்புக்கேற்ற வேலை வேணும், நல்ல சம்பளம் வேணும். இதுக்கு என்னென்ன மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது? எஸ், ஸ்டார்டிங் கொஸ்டின் நல்ல கொஸ்டின் இது. ஒரு உயர்கல்வி அப்படிங்கிறது வந்து நிறைய எதிர்பார்ப்புகள் அப்படிங்கிறது இருக்கும். அஸ் அ பேரண்ட், அஸ் அ ஸ்டூடெண்ட், 2 பேருக்குமே 12+2 14 இயர்ஸ் படிச்சிருப்போம். ஏஜ் வந்து 17 இருக்கும். ஸோ பிறந்த 17 வயசில் 14 வருஷம் படிப்புக்காகவே செலவு பண்ணியிருப்போம். அடுத்து வந்து மேற்கொண்டு அப்படிங்கிறது ஒரு 3 இயர்ஸ் ஜேர்னி, ஒரு டிகிரியோ இன்ஜினியரிங்கோ அப்படிங்கிறது பெரிய எதிர்பார்ப்பு இருக்கும். என்ன ரீசன் கேட்டிங்கன்னா, அது என்ன படிக்க போகிறாங்க, அந்த படிப்பு தான் வந்து அடுத்து அவங்க வாழ்க்கையில் வந்து அவங்களோட எக்கனாமிக் லெவலை வந்து டெவலப் பண்ணுறது ஒன்று. ஏன்னா நீ பேரண்ட்ஸ் படிச்சிருக்கலாம், மேபி படிக்காமல் இருப்பாங்க, அவங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கும், கிடைக்காம இருக்கும். சரியான கல்வியை கொடுத்துட்டோம்னா அவங்க எதிர்காலம் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத வந்து எதிர்பார்க்குறத நம்ம பார்க்குறோம். அப்படிங்கும்போது இப்போ இன்றைக்கி ஆப்ஷன்ஸ் வந்து நிறையா இருக்குது. அப்படிங்கிறதுனால ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு கன்ஃபியூஷன். இப்போ எதை எடுத்து படிக்கிறது, எதை எடுத்து படித்தா வேல்யூ இருக்கும், ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும், க்ரோத் இருக்கும். ஏன்னா ஏற்கனவே வேறு படிச்சுட்டு வேலை இல்லாமல் இருக்காங்க, ஏற்கனவே முடிச்சுட்டு சேலரி இல்லாமல் இருக்கிறாங்களே அப்படிங்கிறது. அப்போ வந்து நீங்கள் கேட்குற மாதிரி எனக்கு படித்து முடித்த உடனே வேலை வேணும் சார், படிச்சுட்டு இருக்கும்போதெல்லாம் கூட கிடையாது சார், படித்த உடனே எனக்கு குட் ஆப்பர்ச்சுனிட்டி வேணும் அப்படின்னா நிறைய டிமாண்டான ஏரியாஸ் வந்து நிறையா இருக்குது. அதாவது டிமாண்ட் இருக்குது, தெர் இஸ் நோ சப்ளை. சப்ளை அதிகமாக இருக்குது, தெர் இஸ் நோ டிமாண்ட். இது ஒரு விதம் இருக்குது இல்லைங்களா? பட் அப்போ ஒரு சில ஏரியாக்களுக்கு வந்து முடித்த உடனே வேலைவாய்ப்புகள் தரக்கூடிய துறைகள் அப்படின்னு சொன்னால் நிறையா நம்ம சொல்லலாம். இப்போ இருக்கக்கூடிய ஒரு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டவுட் இருக்கும், ஏஐ படித்தா வேலை கிடைக்குமா? அப்போ ஏஐ படித்தா இப்போ நீங்கள் ஒரு 4 இயர்ஸ் 3 இயர்ஸ் படிச்சுட்டு வரும்போது அதோடைய வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது ஒரு கொஸ்டின். ஸோ லைக் இப்போ நீங்கள் ஏவியேஷன், பைலட் ட்ரைனிங், இப்போ ஏவியேஷன் ரெலவெண்ட்டான ஏரியாஸ். இப்போ நீங்கள் ஏவியேஷன்னாலே நிறைய பேருக்கு ஞாபகத்துக்கு வர்றது ஒரு பைலட்டும் தென் வந்து ஏர் ஹோஸ்டஸ் மட்டும்தான் வரும். அதெல்லாம் நிறைய டிபார்ட்மெண்ட் எல்லாமே உள்ளே இருக்குது. அதனால் இது எல்லாமே வந்து ஒரு இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா எவர்கிரீன் ஜாப்னு சொல்லலாம். எப்போதுமே டிமாண்ட் வந்து இருந்துகிட்டு இருக்கக்கூடிய ஏரியா அண்ட் தவிர்க்க முடியாத துறைகள்னு சொல்லலாம். எப்போதுமே கவர்மெண்ட் வந்து அதை டெவலப் பண்ணிக்கிட்டே இருக்கிறதை நம்மளால் பார்க்க முடியும். அதான் சார், இந்த ஏவியேஷன் ஃபீல்டில், அதாவது இந்த விமானத்துறையில் பைலட், ஏர் ஹோஸ்டஸ் சார்ந்து இன்னும் என்னென்ன மாதிரியான வேலை வாய்ப்புகள்லாம் இருக்குது, அது வேலை பெறுவதற்கு என்னென்ன கல்வி தொகுதி வேணும், அப்படி வேலை கிடச்சிருச்சு அப்படின்னா எவ்வளோ சம்பளம் கிடைக்கும்? எஸ், இப்போ வந்து நாங்கள் இப்போ நம்ம லைக்கமிங் ஏவியேஷன் அகாடமி பவர்ட் பை எம்ஆர்ஏஎஸ்எட். இப்போ நம்ம ரீசென்ட்லி வி ஜாயின் டுகெதர் லைக்கமிங் ஏவியேஷன் அண்ட் எம்ஆர்ஏஎஸ்எட் 2 பேருமே ஜாயின் பண்ணியிருக்கோம். இது எக்ஸ்க்ளூசிவாக டு ப்ரொவைட் அ சிபிஎல் ட்ரைனிங், கமர்ஷியல் பைலட் லைசன்ஸ். இதை ப்ரொவைட் பண்ணுறதுக்காக கேப்டன் சாயோடைய இதில் கம்ப்ளீட்டாக அவங்க டீம் ப்ளஸ் எம்ஆர்எஸ்எட் டீம் 2 பேருமே ஜாயின் பண்ணி வி ஸ்டார்டட் திஸ். ஸோ இதில் வந்து எப்படின்னா அவங்களுடைய கான்செப்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, சார் பேசுவோம் சொல்லுவாங்க 0 to cockpit.
அது 0 to cockpit அப்படிங்கிற ஒரு ப்ரோக்ராம் வந்து நாங்கள் இப்போ லான்ச் பண்ணியிருக்கிறோம். பைலட் ஆகணுங்கிற ஒரு ஆர்வம் இருக்கும், ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். பட் வந்து சரியான கைட்லைன்ஸ் அப்படிங்கிறது இன்னைக்கு இல்லை. இன்னைக்கு நீங்கள் பைலட் அப்படிங்கிறது மோஸ்ட் ப்ராபபிளி நார்த் இந்தியன்ஸ் எல்லாம் பைலட்டாக ஆகுறாங்க, படிக்கிறாங்க, ஸோ அந்த ஜாப்ல இருக்காங்க, நம்ம நிறைய பார்க்குறோம். பட் சவுத் இந்தியன்ஸோடைய எண்ணிக்கை எனக்கு தெரிஞ்சு குறைவாக தான் இருக்குது. இப்போ நார்த் இந்தியன்ஸ்க்கு கிடைக்கக்கூடிய கைடன்ஸ் வந்து நமக்கு பசங்களுக்கு கிடைக்கல. பட் அந்த கேப்பை ஃபில் பண்ணணும் அப்படிங்கிறது இது ஒன்று. அண்ட் எக்ஸ்க்ளூசிவ் நீங்கள் கேட்ட மாதிரி வேறு என்ன சார் ஜாப் இருக்குது அப்படிங்கிறது நிறையா இருக்குது. ஈவன் அதில் முக்கியமாக ஏடிசி நம்ம எடுத்துக்கலாம், ஏர் டிராஃபிக் கண்ட்ரோல் அப்படிங்கிற ஒரு டிபார்ட்மெண்ட், ரொம்ப முக்கியமான டிபார்ட்மெண்ட் செக்யூரிட்டி டிபார்ட்மெண்ட் இருக்குது, ரேம்ப் இருக்குது. ஸோ நிறைய டிபார்ட்மெண்ட் உள்ளே இருக்குது. ஸோ லைக் தட் மற்ற ஏரியாவில் இருக்கக்கூடிய மாதிரியே வந்து சேல்ஸ், மார்க்கெட்டிங், ஹெச்ஆர், ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட், இது எல்லாமே வந்து அதில் இருக்குது. ட்ரைன்டு ப்ரொஃபஷனல்ஸ், முன்னாடிலாம் எனி டிகிரி முடிச்சுட்டு ஒரு ஜாபுக்கு இந்த மாதிரி போகிறதெல்லாம் இருந்தது. இப்போ ட்ரைன்டு ப்ரொஃபஷனல்ஸ் வந்து அதிகமாக தேவைப்படுறாங்க. இப்போ இந்த ஏர்போர்ட்லலாம் பாஸ்போர்ட்லாம் வெரிஃபை பண்ணுவாங்க, செக்இன் ப்ராசஸ் பண்ணுவாங்களா, அதுவும் இதில் எல்லாம் இது எஸ் எல்லாமே இதில் வந்துடும், எல்லாமே வந்துடும். இப்போ ஏவியேஷன் அப்படின்னாலே ஒன்று ஏர்போர்ட்டில் வேலை இருக்கும், இல்லைனா இன்ஃப்ளைட்டில் ஒர்க் இருக்கும். இப்போ ஏர்போர்ட்டில் என்னென்ன மாதிரியான ஜாப்ஸ்லாம் இருக்குது, அதுக்கு என்னென்ன மாதிரியான கல்வி தொகுதியெல்லாம்? எஸ், அதாவது இது ரெலவெண்ட் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம டூரிசம் கூட இதில் சேர்க்கலாம். இது பேஸ்டு ஏவியேஷன், தென் வந்து ஏர் ட்ராவல் மேனேஜ்மெண்ட் இருக்குது, தென் ஏர் கார்கோ மேனேஜ்மெண்ட் இருக்குது. இதெல்லாமே இதோடைய பேஸ்டு ஒரு இது தான். பட் வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ், வேலை வாய்ப்புகள் அப்படிங்கும்போது இப்போ நம்ம நாட் ஓன்லி இந்தியாவில் மட்டும் கிடையாது. இப்போ உங்களுக்கு ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு பைலட் ஷார்ட்டேஜ்லாம் வந்தது. அதில் அது நியூஸ்லாம் நீங்கள் பார்த்துருவோம். அதில் யாரெல்லாம் சிபிஎல் முடிச்சுட்டு வெயிட்டிங்கில் இருந்தாலும் எல்லாருக்கும் வேலை கிடச்சிருச்சு. அதுக்கப்புறம் அந்த டிஜிசிஏ எடுத்த நார்ம்ஸு, அவங்க கொண்டு வந்த நியூ ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்க்கு அப்புறம் கூட நிறைய பேர் பிளேஸ் ஆகிட்டாங்க. ஏன்னா இப்போவும் டிமாண்ட் இருந்துக்கிட்டு இருக்குது. பட் என்னென்னா ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் பொறுத்தவரை என்ன புரிஞ்சுக்கணும் ஒரு விஷயம் அப்படின்னா, ரிசர்ச்சில் நம்ம ஆஃபர் பண்ணக்கூடியது இந்த டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஏவியேஷனில் பிஎஸ்சி ஏவியேஷன், பிபிஏ ஏர்லைன் ஏர்போர்ட் மேனேஜ்மெண்ட், எம்பிஏ ஏர்லைன் ஏர்போர்ட் மேனேஜ்மெண்ட், இந்த ஃபுல் டைம் கிராஜுவேட் கோர்ஸ் ஆஃபர் பண்ணுறோம். போத் வி ஹாவ் 2 கேம்பஸ், சென்னை அண்டு கோயம்புத்தூர். இப்போ லைக்கமிங் ஏவியேஷன் அகாடமியோட ஜாயின் பண்ணி நம்ம என்ன கொடுக்குறோம் அப்படின்னா, லைக்கமிங் ஏவியேஷன் வித் பவர் பை எம்ஆர் அசட் ஏவியேஷன் கொடுக்கக்கூடியது கம்ப்ளீட்டாக சிபிஎல் ட்ரைனிங், கமர்ஷியல் பைலட் லைசன்ஸ். இப்போ வந்து ஒரு ஸ்டூடெண்ட் பிஎஸ்சி படிக்கணும் சார், நான் சிபிஎலும் ஆகணும், டிகிரியும் வேணும், என்ன பைலட்டும் ஆகணும் அப்படின்னா சேர்த்து படிக்கணும். இல்லை எனக்கு பைலட் மட்டும்தான் வேணும், எனக்கு டிகிரிலாம் எதுவுமே வேண்டாம் அப்படின்னாலும் அவங்க வந்து தே கேன் கெட் தட் டிஜிசி எக்ஸாம் தேவையான கோச்சிங். அடுத்தது வந்து ஃப்ளையிங். இப்போ ஃப்ளையிங் வந்து இப்போ நமக்கு இங்கே சென்னையில் வந்து சிபிஎல் ட்ரைனிங் முடிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஃபாரினில் நம்ம ஒரு சில கண்ட்ரீஸ்ல எல்லாமே டைப் பண்ணியிருக்கிறோம். அங்கே போய் அவங்களுக்கு வந்து அந்த 200 hours ஃப்ளையிங் கொடுக்கறதுக்காக. அப்போ இந்த ஃபுல் டைம் கிராஜுவேட் கோர்ஸில் வந்து அவங்க எல்லாமே படிப்பாங்க. இப்போ ஒரு பிஎஸ்சி ஏவியேஷன் எடுக்கிறாங்க அப்படின்னா அதில் வந்து லைக் அவங்களுக்கு வந்து எல்லா சப்ஜெக்ட்டுமே கவர் ஆகும். செக்யூரிட்டி டிபார்ட்மெண்ட், ஏர் டிராஃபிக் கண்ட்ரோல் மேனேஜ்மெண்ட் பற்றி படிப்பாங்க, கேபின் க்ரூ மேனேஜ்மெண்ட் பற்றி படிப்பாங்க, ஏர் ட்ராவல் மேனேஜ்மெண்ட், டூரிசம் படிப்பாங்க, தென் ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட், சேல்ஸ், மார்க்கெட்டிங், ஈவன் கொஞ்சம் வந்து அதில் டெக்னிக்கலாக கூட அதில் கவர் ஆகும். டெக்னிக்கல் சப்ஜெக்ட், ஏர்க்ராஃப்ட் மெயின்டெனன்ஸ் ரெலவெண்ட்டாக கூட அதில் இன்ஜின்ஸ் டைப், என்னென்ன டைப் ஆஃப் இன்ஜின்ஸ் இருக்குது, பிஸ்டன் இன்ஜின்ஸ், டர்போ இன்ஜின்ஸ், இந்த மாதிரி ரெலவெண்ட்டாகவுமே அதில் வந்து கம்ப்ளீட்டாக படிப்பாங்க பிஎஸ்சி ஏவியேஷனில். ஸோ பிபிஏல கம்ப்ளீட்டாக ஏர்லைனுடைய ஆப்ரேஷன்ஸ், ஹவு இட் இஸ் ஃபங்க்ஷனிங். இப்போ நமக்கு ஒரு ஏர்போர்ட் அப்படின்னாலே வந்து அது வந்து 24 hours இட்ஸ் ரன்னிங், அது இயர் அரவுண்ட் இட்ஸ் ரன்னிங். அப்படிங்கும்போது நம்பர் ஆஃப் பேசஞ்சர்ஸ் ட்ராவல் பண்ணக்கூடியவங்களுடைய அதிகம், அது மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கண்ட்ரிலேருந்து அங்கே ஏர்க்ராஃப்ட் வந்து லேண்டிங் ஆகுது. ஸோ டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் விஐபிஸ் என்ட்ரி அங்கே இருக்குது இல்லைங்களா. அது எல்லாமே வந்து ஒரு ஸ்மூத் ஆப்ரேஷன்ஸ் வந்து கொடுக்கக்கூடியது அப்படிங்கிறது இந்த இதை பற்றி படிப்பாங்க. அதே மாதிரி முக்கியமாக ஒரு டிபார்ட்மெண்ட் லோட் அண்ட் ட்ரிம் அப்படிங்கிற ஒன்று பற்றி படிப்பாங்க. ஒரு ஃப்ளைட்டோடைய கெப்பாசிட்டி, ரைட், லோட் அண்ட் ட்ரிம், இது எல்லாமே அதாவது உங்கள் கம்ப்ளீட்டாகவே இந்த கிராஜுவேட் கோர்ஸில் வந்து இந்த சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே அதில் கவர் ஆகிடும். நம்ம லைக்கமிங் ஏவியேஷன் அகாடமி பை அசட் த்ரூ என்ன கொடுக்குறோம்னா கம்ப்ளீட் 0 to cockpit. ஒரு நான் பைலட் ஆகணும் சார், எனக்கு பைலட் ஆகிறது மட்டும்தான் என்னுடைய எண்ணம், பைலட் ஆகிறது மட்டும்தான் என்னுடைய ஆம்பிஷன். ஸோ அதுக்கு வந்து இப்போ நிறைய பேரண்ட்ஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சப்போர்ட்டிவாக இருக்கிறத எங்களால் பார்க்க முடியும்.
ஒரு பைலட் ஆகணும்னு வரக்கூடிய ஒரு ஆமா. வில்லேஜ்லேருந்து வரக்கூடிய ஸ்டூடெண்ட்டுக்கு அவங்க வந்து இன்னைக்கு எல்லா சப்போர்ட்டும் பண்ணி எல்லா ஹெல்ப்பும் பண்ணி போகிறதை பார்க்குறோம். பட் என்னென்னா பை த்ரூ திஸ் அவேர்னஸ் ப்ரோக்ராம் என்னென்னா தே ஷுட் ஃபைண்ட் த ரைட் பிளேஸ். ஒரு சரியான இடத்த வந்து அவங்க தேர்ந்தெடுக்கணும். ஒரு சரியான நபர்கள் ஒரு பர்சன்ஸ் கையில் அந்த ஸ்டூடெண்ட்டு பேரண்ட் அப்ரோச் ஆகணும் அப்படிங்கிறது தான் முக்கியமான எண்ணம். சார் இப்போ சார் சொன்னாங்க ஏர் டிராஃபிக் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லி நிறையா ஜாப்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி. இப்போ இந்த மாதிரி ஜாப்ஸுக்கு இல்லை பைலட் ஆகிறதுக்கு ஏர் கோஸ்டர்ஸ் ஆகிறதுக்கு என்ன கல்வி தகுதி வேணும்? ஸோ லைக்கமிங் ஏவியேஷன் அகாடமி நாங்கள் ஃபஸ்ட்லேருந்து இப்போ வரைக்கும் ஃபாலோ பண்ணது என்னன்னா 0 to Cockpit அப்படின்ற ஒரு ப்ரோக்ராம். அதாவது நீங்கள் 0ல் தான் வரீங்க, 0 நாலேஜில் ஒரு ஸ்டூடெண்ட் வராங்க அப்படின்னா உங்களுக்கு இனிஷியலாக அவங்களோட எக்ஸாம் ட்ரைனிங், மெடிக்கல்ஸ் என்ன பண்ணும், பேப்பர் ஒர்க்ஸ் என்ன பண்ணும், FRTL என்ன, SPL என்ன, PPL என்ன, CPL என்ன, ATPL என்ன, அவங்கள ஏர்லைன் காக்பிட்ன்றது ஏர்லைனுக்குள்ளே அந்த பைலட் ஃப்ளை பண்ணுறாங்க இல்லையா, அந்த இடத்தோட பேர் தான் நம்ம காக்பிட்னு சொல்கிறோம். அவங்க 0லேருந்து வராங்க அப்படின்னா அவங்களோட கம்ப்ளீட் ட்ரைனிங்கை ப்ரொவைட் பண்ணி அந்த காக்பிட்டில் உட்கார வைக்கிற வரைக்கும் என்ன ட்ரைனிங் வேணுமோ அந்த ட்ரைனிங் ப்ரொவைட் பண்ணுறோம். அதுதான் 0 to Cockpitக்கான கம்ப்ளீட் ஜேர்னி சார். அண்ட் எங்களோட மிஷன் அண்ட் விஷன் ஒரே கான்செப்ட் தான் சார். எங்கள் டீம் நாங்கள் இந்த அகாடமி ஸ்டார்ட் அப் பண்ணதுக்கான ஒரு சிம்பிளான ரீசன், நாங்கள் படிக்கிறப்போ எங்களுக்கு ப்ராப்பரான பேத் எப்படின்னு தெரியாது, நாங்கள் நிறையா ஸ்கேமில் மாட்டணும் அண்ட் எங்களுக்கு எப்படி போகணும்னு தெரியாமல் முட்டும் போது இங்கே நாங்கள் வந்துட்டோம். பட் எங்களோட சேர்ந்த நிறைய பேர் எங்கள் கூட வர முடியல. அவங்க வர முடியாத ரீசன் அவங்களால ப்ராப்பரான ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணாதது தான். ஸோ எங்கள் டீமோட சின்ன கான்செப்ட் தான் சார். எப்படி ஒரு பேரண்ட் இப்போ ரோட்டில் கூப்பிட்டு போவோம், உங்கள் பையனை எப்படி டாக்டர் ஆகணும், எப்படி இன்ஜினியர் ஆகணும்னு கேட்கும்போது அவங்களுக்கு ஆன்சர் பண்ணுறாங்களோ, நெக்ஸ்ட்டு 5 இயர்ஸில் யாரையாவது கூப்பிட்டு எப்படி பைலட் ஆகணும்னு கேட்டால் அவங்க 12th முடிக்கணும்பா, மெடிக்கல் முடிக்கணும், டிஜிசி எக்ஸாம் முடிக்கணும், பைலட் ஆகிடலாம் அப்படின்னு சொல்கிற வரைக்கும் நாங்கள் டெஃபினட்டாக லைக் எமிகேஷன் ரன் பண்ணிகிட்ருப்போம். அண்ட் டெஃபினட்டாக இதை நாங்கள் பண்ணுவோம். எப்போ சார் ஒரு பைலட் ஆகணும்னா 12th ஸ்டாண்டர்டில் மேக்ஸ் அண்ட் ஃபிசிக்ஸ் இருக்க மாதிரி ஒரு குரூப் எடுத்து படிச்சிருந்தா போதும், நீங்கள் வந்து பைலட் ஆகலாம். கமர்ஷியல் பைலட் லைசன்ஸ் உங்களால் வாங்கிக்க முடியும் ஒரு ரூல் இருக்குது சார். இதுதான் ரூல். ஒரு பைலட் ஆகணும்னா 2 மெடிக்கல்ஸ் இருக்குது இந்தியாவில், Class 2 மெடிக்கல் அண்ட் Class 1 மெடிக்கல்னு சொல்லுவாங்க. இந்த 2 மெடிக்கலில் நீங்கள் ஃபிட்டாக இருக்கணும். மெடிக்கல் டெஸ்ட் சொல்கிறீங்க? மெடிக்கல் டெஸ்ட் இது என்னன்னா பிளட் டெஸ்ட், யூரின் டெஸ்ட், எக்ஸ்ரே, ECG. இது யாரெல்லாம் பண்ண முடியும்னா எல்லா டாக்டராலையும் பண்ண முடியாது. அப்ரூவ்டு டிஜிசி டாக்டர்ஸால் மட்டும் தான் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் சென்னை, அதை விட்டுட்டு கொச்சினில் இருக்காங்க, பெங்களூரில் இருக்காங்க. இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா டிஜிசி அப்ரூவ் டாக்டர்ஸ். அவங்க ஏர்ஃபோர்ஸ்லேருந்து ரிட்டையர் ஆகிருக்க டாக்டராக இருப்பாங்க மோஸ்ட் ப்ராபப்ளி பார்த்தீங்கன்னா. ஸோ Class 2 மெடிக்கல் யார் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் பைலட், SPLன்னு சொல்லுவாங்க, ஸ்டூடெண்ட் பைலட் லைசன்ஸ். அடுத்து PPL, ப்ரைவேட் பைலட் லைசன்ஸ். இவங்க 2 பேருக்கு தான் Class 2 மெடிக்கல். இதுவே நீங்கள் கமர்ஷியல் பைலட் லைசன்ஸ் வாங்கணும் அப்படின்னா உங்களுக்கு Class 1 மெடிக்கல் ரிக்வயர்ட் சார். ஸோ ஃபஸ்ட் ஸ்டெப் வந்து 12th முடிக்கிறோம், Class 2 மெடிக்கல் கம்ப்ளீட் பண்ணுறோம். Class 2 மெடிக்கல் கம்ப்ளீட் பண்ணி வித்தின் ஒரு 2 monthsல நம்ம Class 1 மெடிக்கலை கம்ப்ளீட் பண்ணோம். ஸோ Class 1 மெடிக்கல் நம்ம கையில் வந்துருச்சு. அடுத்து என்னன்னா டிஜிசியை வந்து ஒரு எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ண சொல்கிறாங்க, ஒரு செட் ஆஃப் எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ண சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இங்கே லைக் எமிகேஷன் ஒரு 3 எக்ஸாம்ஸ்க்கு நாங்கள் வந்து ப்ரிப்பரேஷன் கொடுக்குறோம். ரெகுலேஷன், அதாவது நம்ம ரோட்டில் பார்த்தீங்கன்னா டிராஃபிக் ரெட்டை பார்த்தா நிற்கணும், க்ரீன் பார்த்தா போகணும், ஜீப்ரா கிராசிங் இருக்குது. இந்த மாதிரி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் பைலட்ஸ்க்கு இருக்குது. இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் பற்றி படிக்கிறது ஏர் ரெகுலேஷன் ஒரு சப்ஜெக்ட் நம்ம கிளியர் பண்ணுவோம் சார். ரெண்டாவது மெட்டராலஜி. ஸோ நம்ம கீழேருந்து முன்னாடிலாம் உங்களுக்கே தெரியும், கீழேருந்து பார்த்தா மேகம் இருக்குது, மழை வந்துடும் கண்டுபிடிக்கும். பட் நம்மளால் பைலட் வந்து வெறும் ப்ரிடிக்ஷனை மட்டும் வச்சு பண்ண முடியாது. ஆக்சுவலாக படிப்போம், ஒரு க்ளவுட் எப்படி இருக்கும், முன்னாடி நமக்கு இருக்க வெதர் எப்படி இருக்குது, வெதர் ரிப்போர்ட்ஸ் பற்றி படிக்கிறதா மெட்ராலஜி. ஃபார் எக்ஸாம்பிள் சென்னையில் நம்ம டேக் ஆஃப் பண்ணும்போது வெதர் எப்படின்னு தெரியும். பட் நம்ம போகிறது என்னமோ இங்கேருந்து துபாய் போகிறப்போ துபாயில் என்ன வெதர் இருக்குன்னு நமக்கு தெரியாது இல்லையா. அந்த வெதர்லாம் எப்படி படிக்கணும், எப்படி அனலைஸ் பண்ணணும் அப்படிங்கிறத மெட்ராலஜியில் படிப்போம் சார். அண்ட் மூணாவது ஏர் நேவிகேஷனில் ஃபார் எக்ஸாம்பிள் அதே சென்னையிலேருந்து துபாய் போகிறதுக்கு எவ்வளோ ஃபியூல் நம்ம எடுத்துகிட்டு போகணும், எவ்வளோ பேசஞ்சர் நம்ம கூட வராங்க, அந்த வெயிட் அண்ட் பேலன்ஸ் எப்படி கால்குலேட் பண்ணணும், இதெல்லாம் படிக்கிறது தான் இந்த ஏர் நேவிகேஷன். 3 எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணணும். 4வது உங்களோட ட்ரைனிங். இந்தியன் டிஜிசி ரெக்யர்மெண்ட்ஸ் படி நீங்கள் 200 மணி நேரம் ஃப்ளைட் பண்ணியிருக்கோம் சார். ஸோ இந்த 200 மணி நேரத்தில் உங்களுக்கு எல்லா ட்ரைனிங்கும் சோலோ ட்ரைனிங் இருக்கும், அண்ட் அந்த டியூவல் கிராஸ் கண்ட்ரி இருக்கும், கிராஸ் கண்ட்ரி ட்ரைனிங் இருக்கும். ஸோ ஓவராலாக ஒரு 200 மணி நேரம் சார். 200 மணி நேரம் ஃப்ளைட் பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா இந்த எல்லா டாக்குமெண்ட்டையும் கொண்டு போய் நீங்கள் டிஜிசியில் கொடுக்குறப்போ யூ வில் கெட் அ கமர்ஷியல் பைலட் லைசன்ஸ். ஸோ இதுக்கு நடுவில் ஒரு சின்ன ப்ராசஸ் என்ன அப்படின்னா 2 வகையில் நீங்கள் பைலட் ஆகலாம். ஒன்று கன்வென்ஷனல், இன்னொன்று கேடட்னு சொல்லுவாங்க. அதை பற்றி நான் இன்னும் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் சார். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்தியாவில் நம்ம ட்ரைனிங் கம்ப்ளீட் பண்ணலாம். நம்மளோட ஃப்ளைட் ட்ரைனிங் அந்த 200 மணி நேரம் ஃப்ளைட் பண்ணணும்னு சொன்னால் எக்ஸாம் வந்து இந்தியாவில் தான் கிளியர் பண்ண போகிறோம். அதுக்கடுத்து என்ன செய்யலாம்னா ஒன்று இந்தியாவில் நம்மளோட ட்ரைனிங் கம்ப்ளீட் பண்ணலாம், அந்த 200 மணி நேரம் ஃப்ளைட் பண்ணலாம், இல்லை அப்ராடில் போய் ட்ரைனிங் கம்ப்ளீட் பண்ணலாம் சார். ஸோ நம்ம மோஸ்ட் ப்ராப்ளம் இப்போ வரைக்கும் நம்ம அப்ராட் தான் ட்ரைனிங் சென்ட் பண்ணிட்டுருக்கோம். ஃபியூச்சரில் நான் இந்தியாவுக்கும் நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸை நம்ம இந்தியாவிலே அனுப்புவோம் சார். இப்போதைக்கு இந்தியாவில் எல்லா ஸ்கூல்ஸ்லையுமே பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ஃப்ளைட் ஸ்கூல் FTOன்னு சொல்லுவாங்க, ஃப்ளைட் ட்ரைனிங் ஆர்கனைசேஷன் ரொம்ப கம்மி. மொத்தமாகவே ஒரு 33 ஸ்கூல் தான் இருக்குது, 33லேருந்து 35 ஸ்கூல் தான் இருக்குது. பட் அந்த 35 ஸ்கூல்லையும் ஒவ்வொரு ஸ்கூலையும் 100லேருந்து 150 பேர் ஸ்டூடெண்ட்ஸ் ஆக்குபை பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் இப்போ போனால் நம்மளோட ட்ரைனிங் கம்ப்ளீட் பண்ண 2 to 3 years வரைக்கும் டைம் எடுக்கும். இதுவே நம்ம வந்து ஒரு அப்ராட் கண்ட்ரீஸில் போகிறப்போ 8 to 12 months நம்ம ட்ரைனிங்கை கம்ப்ளீட் பண்ணலாம். ஆக்சுவல் பைலட் ட்ரைனிங் 8லேருந்து 12 மாதத்தில் முடிச்சா ஒரு நல்ல குட் டைம் சார். பட் நம்ம இப்போ இந்தியாவோட சினாரியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃப்ளைட் ஸ்கூல் ரொம்ப கம்மியாக இருக்குது, ஸ்டூடெண்ட்ஸ் நிறையா இருக்காங்க. அதனால் என்ன ஆகுதுன்னா 2 to 3 years வரைக்குமே டைம் எடுக்கும். ஸோ அந்த லைசன்ஸ், அந்த ஃப்ளைங் ஹவர்ஸ் நம்ம அப்ராட் போய் ஃப்ளை பண்ணுறோம், திரும்ப இந்தியா வரும், இந்த மொத்த டாக்குமெண்ட் எக்ஸாம்
அப்புறம் மெடிக்கல் எக்ஸாமோட டாக்குமெண்ட்ஸ், ஃப்ளைங் ஹார்ஸுக்கான டாக்குமெண்ட்ஸ் இதெல்லாம் கொண்டு போய் நம்ம டிஜிசிஏட்ட கொடுக்குறப்போ நமக்கு கமர்ஷியல் பைலட் லைசன்ஸ் ஒரு ட்ரைனிங் நமக்கு ஒரு லைசன்ஸ் கிடைக்கும் சார். ஒன்ஸ் கமர்ஷியல் பைலட் லைசன்ஸ் வாங்கியாச்சு, இதுக்கு அடுத்து தான் டாஸ்கே சார். கமர்ஷியல் லைசன்ஸ் வாங்குறது ஒரு பெரிய கஷ்டம். ஸோ இதுக்கு அடுத்து என்ன பண்ணணும் அப்படிங்கிறது நிறைய பேரோட கொஸ்டின் மார்க் சார். ஃபார் எக்ஸாம்பிள் என்ன வந்து நீங்கள் இன்ட்ரடக்ஷன் கொடுக்கும்போதே இன்ஸ்ட்ரக்டர் அப்படின்னு சொல்லியிருப்பீங்க. ஸோ 2 வழி இருக்குது. ஒன்று ஏர்லைனில் நீங்கள் போகலாம், இல்லை இன்ஸ்ட்ரக்டராக நீங்கள் ஒர்க் பண்ணலாம் சார். ஏர்லைன் அப்படின்னா நீங்கள் சிபிஎல் வச்சுட்டு ஏர்லைனில் வேகன்சி கொடுப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு லீடிங் ஏர்லைன்ஸில் வருஷத்துக்கு 2லேருந்து 3 வேகன்சி வரைக்கும் இப்போ வந்துட்டு இருக்கு ரீசெண்ட் இயர்ஸில் 2024 ஸோ 23லேருந்து. ஸோ இந்த இன்டர்வியூவில் நம்ம வந்து அப்ளிகேஷன் கொடுக்குறோம். அப்போ அப்ளிகேஷன் கொடுக்குறப்போ அந்த ரிட்டன் எக்ஸாம் வைப்பாங்க. ரிட்டன் எக்ஸாமுக்கு அப்புறம் குரூப் டிஸ்கஷன், இந்த மாதிரி ஒரு 4 ரவுண்ட் ஆஃப் இன்டர்வியூ இருக்குது சார். அந்த இன்டர்வியூ கிளியர் பண்ணால் அந்த ஏர்லைனை உங்களை வேலைக்கு எடுத்துப்பாங்க. ஸோ ஒன்று நீங்கள் எப்படி போகலாம், இல்லை நான் வந்து ஏர்லைனுக்காக வெயிட் பண்ண முடியாது, நான் வந்து இன்ஸ்ட்ரக்டராக ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னா அதுக்கும் கமர்ஷியல் பைலட் லைசன்ஸ் வேணும். ஒரு 20 மணி நேரம் எக்ஸ்ட்ரா ஃப்ளை பண்ணியிருக்கணும். ஏன்னா நீங்கள் ஃப்ளை பண்ணும்போதெல்லாம் லெஃப்ட் சைடில் உட்காந்து ஃப்ளை பண்ணியிருப்பீங்க. இப்போ இன்ஸ்ட்ரக்டர் ஆகணும்னா நீங்கள் ரைட் சைடில் உட்காந்து ஃப்ளை பண்ணணும். அந்த ரைட் சைடில் உட்காந்து ஒரு 20 மணி நேரம் ஒரு இந்தியாவில் அப்ரூவ்ட் சிஎஃப்ஐயோட நீங்கள் ஃப்ளை பண்ணணும். அப்படி பண்ணும்போது உங்களுக்கு இன்னொரு லைசன்ஸ் கொடுப்பாங்க, ஏஎஃப்ஐ அப்படின்னு சொல்லி அசிஸ்டன்ட் ஃப்ளைட் இன்ஸ்ட்ரக்டர் லைசன்ஸ் கொடுப்பாங்க சார். அந்த லைசன்ஸ் வச்சு நீங்கள் உங்களோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்லிக் கொடுத்து உங்கள் ஹவர்ஸை கெயின் பண்ணலாம். அப்போ ஹவர்ஸ் கெயின் ஆக உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் ஆகும். இதை வச்சு நீங்கள் ஏர்லைன்ஸ்குள்ளே போகலாம் சார். அப்போ ஃப்ளைட்டில் போகும்போது அந்த பைலட் கூட உட்காந்துருக்கவர் வந்து இன்ஸ்ட்ரக்டரா? இல்லை, அவர் ஏர்லைன்ஸில் இருக்கவங்களோட வந்து ஒருத்தர் கேப்டனாக இருப்பாங்க, ஒருத்தர் ஃபர்ஸ்ட் ஆஃபீஸர் இல்லை சீனியர் ஃபர்ஸ்ட் ஆஃபீஸராக இருப்பாங்க. இதுவே ஸ்கூல் சைடு எஃப்டிஓ சைடில் வந்துட்டீங்க அப்படின்னா ஒரு ஸ்டூடெண்ட் இருப்பாங்க, ஒரு இன்ஸ்ட்ரக்டர் இருப்பாங்க. ஸோ ஏர்லைன்ஸ் வேறு, இன்ஸ்ட்ரக்டர்ஸ் அதாவது இன்ஸ்ட்ரக்டர் ஜாப் வேறு. ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ட்ரைனிங் கொடுக்கும்போது இல்லை ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கார் பைக்கில் பக்கத்தில் அவங்களுக்கு ஒரு ஆக்சிலேட்டர் பிரேக்ஸ் எல்லாம் இருக்கும் பார்த்துருக்கலாம். ஸோ அதே மாதிரி எங்களுக்கும் அதே மாதிரி ரைட் சைடில் ஒரு கண்ட்ரோல் இருக்கும், லெஃப்ட் சைடில் ஸ்டூடெண்ட் உட்கார வச்சு எப்படி டேக் ஆஃப் பண்ணணும், எப்படி லேண்ட் பண்ணணும், எப்படி டேர்ன் பண்ணணும், எப்படி அப்ரோச் பண்ணணும், இந்த மாதிரி விஷயத்த சொல்லிக் கொடுப்பாங்க சார். ஓகே, இப்போ பைலட் பற்றி சொன்னீங்க. அதே மாதிரி ஃப்ளைட்டுக்குள்ளே இன்னொரு முக்கியமான ரோல், எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு ரோல் வந்து ஏர் ஹோஸ்டஸ். ஸோ அதை ஏர் ஹோஸ்டஸ் மாதிரியே இன்னும் வேறு என்னென்ன மாதிரியான ஜாப்ஸ்லாம் இதில் இருக்குது சார்? இன் ஃப்ளைட்லாம் பார்த்தாங்கன்னா முக்கியமாக 2 பேர், ஒன்று பைலட்ஸ், இன்னொன்று ஏரோஸ்டஸ், அதாவது ஸ்டூவர்ட்ஸ் கேபின் க்ரூன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த கேபின் க்ரூவோட பேசிக் எலிஜிபிலிட்டியும் பார்த்தீங்கன்னா ஆஸ் பர் ரிக்வயர்மெண்ட்ஸ் படி பார்த்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட், அதுக்கு வந்து மேக்ஸ் அண்ட் ஃபிசிக்ஸ் அதெல்லாம் தேவை. 12th ஸ்டாண்டர்ட் கம்ப்ளீட் பண்ணிருக்கணும், மினிமம் ஏஜ் ஆஃப் 18 இருக்கணும். சம் ஏர்லைன்ஸில் இங்கே பெரிய ப்ராப்ளம் என்னன்னா ஹைட் ரிக்வயர்மெண்ட்ஸ். ஸோ 155 சென்டிமீட்டர் இருக்கணும். இதை வச்சுட்டு நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ணணும். அந்த இன்டர்வியூ ப்ரிப்பரேஷனுக்கான கிளாஸஸ் நாங்கள் லாஸ்ட் 4 இயர்ஸாக கொடுத்துட்ருக்கோம். அண்ட் அசெட்டில் படிக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்டுக்கும் நாங்கள் அந்த இன்டர்வியூ ப்ரிப்பரேஷனுக்கான கிளாஸ் நாங்கள் ப்ரொவைட் பண்ணுவோம். இங்கே ஒர்க் பண்ணுற இன்ஸ்ட்ரக்டரும் சரி, ட்ரைனிங் கொடுக்குற இன்ஸ்ட்ரக்டர் சரி, எல்லாருமே ஒர்க்கிங் ப்ரொஃபஷன்ஸ், நாட் ரிட்டையர்டு ப்ரொஃபஷன்ஸ். இப்போ ப்ரெசென்ட்டில் ஒர்க் பண்ணிட்டு இருக்க ப்ரொஃபஷன்ஸ் மட்டும் தான் கொடுக்குறாங்க. அண்ட் வி ஆர் ப்ரவுட் டு சே, நாங்கள் தான் சவுத் இந்தியாவிலே நாங்கள் இனிஷியலாக இந்த அகாடமி லைக் கம்யூனிகேஷன் ஸ்டார்ட் பண்ணது இப்போ வரைக்கும் டிஜிசி எக்ஸாம்ஸுக்காக மட்டுமே ஒரு அகாடமி ஓப்பன் பண்ணதுன்னா அந்த லைக் கம்யூனிகேஷன் தான். இப்போ வரைக்கும் எல்லா மந்த் சென்னையில் நடக்கிற டிஜிசி எக்ஸாம்ஸ்லையும் நம்மளோட ஸ்டூடெண்ட் இருப்பாங்க. நம்ம எல்லா அகாடமிஸ்லும் ஸ்டூடெண்ட்ஸ் சேருவாங்க. அவங்களை ஃப்ளைங் அனுப்புனா தே வில் கெட் சம் குட் அமௌண்ட் ஆஃப் கமிஷன்ஸ். பட் நம்ம கமிஷனுக்காக ஒர்க் பண்ணாமல் ஸ்டூடெண்ட்டோட ஒன்ஸ் அவங்க ஃப்ளைங் பண்ணிட்டு திரும்ப இந்தியா வந்தால் லைசன்ஸ் வேணும் இல்லையா? லைசன்ஸ் வேணும்னா இந்த எக்ஸாம் கிளியர் பண்ணிடணும். எக்ஸாம் கிளியர் பண்ணலன்னா 6 மாதத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் ஹவர்ஸ்லாம் லேப்ஸ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அப்போ 6 மாதத்தில் ஒரு பையனால இந்த டிஜிசி எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணுறது ரொம்ப ஈஸி கிடையாது. டேக் சம் டைம், 8 மாதம் கூட ஆகும். அப்போ ஒரு பையனை வந்து நம்ம ஸ்டூடெண்ட்டாக சேரும் போது அவனை நம்ம ஃப்ளைங் மட்டும் அனுப்பிடுறோம். ஃப்ளைங் அனுப்பினாலே நமக்கான கமிஷன் பண்ணோம் நமக்கு வந்துடுதுங்களா? ஸோ அடுத்து திரும்ப இந்தியா வந்தோடனே அந்த பையனால் அவன் லைசன்ஸை வாங்க முடியாது. ஏன்னா அவன் எக்ஸாம் முடிக்காமல் போயிருக்கான். ஸோ அந்த எக்ஸாம் முடிக்கிறதுக்கு 6லேருந்து 8 மாதம் ஆகும். அப்போ 6 மாதத்துக்கு அப்புறமே ஒவ்வொரு ஹவர்ஸாக லேப்ஸ் ஆக ஆரம்பிச்சிடும். அப்போ இன்னும் நிறைய அந்த பையனுக்கு செலவாக ஆரம்பிக்கும் சார். ஸோ நம்ம தான் இதை எதுக்காக சொல்ல வரோன்னா 2021 இப்போ வரைக்கும் எல்லா மாதமும் டிஜிசி எக்ஸாம்ஸ் ஒன்று சென்னையில், பெங்களூரில் நடக்கும். எல்லா மாதமும் சென்னையில் நடக்கிற டிஜிசி எக்ஸாமுக்கு நம்ம ஸ்டூடெண்ட் அப்பியர் ஆகும். எல்லா மாதமும் அப்பியர் ஆகும். இப்போ மந்த்லி ஒன்ஸ் எக்ஸாம் நடக்கும். மந்த்லி ஒன்ஸ் எக்ஸாம்ஸ் நடக்கும். இதுக்கு முன்னாடி 4 months ஒன்ஸ், 5 months ஒன்ஸ், 3 months ஒன்ஸ் நடந்தது. பட் இப்போ இருக்க டிமாண்டுன்னு சொல்ல முடியாது. இப்போ இருக்க ரெக்குவயர்மெண்ட்ஸ் நிறையா இருக்குது. பைலட் ரெக்குவயர்மெண்ட் நிறையா இருக்கனால டிஜிசிஏவே மாதம் எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ டெல்லிக்கு அப்புறம் நம்ம சாரோட சேர்ந்து சென்னை அகாடமியில் தான் நம்ம சிமுலேட்டர் செக், அதாவது இப்போது ஏர்லைனில் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் கொஞ்ச நாளில் அவங்களுக்கு ஒரு சிம் செக்னு ஒன்று வைப்பாங்க. சிம் செக் அப்படின்னா வீடியோ கேம்ஸ் மாதிரி ஒரு சிமுலேட்டர். அதில் நீங்கள் ஃப்ளை பண்ணால் எப்படி ஃப்ளை ஆகுதோ அதே மாதிரி தான் ரியல் லைஃப்லேயும் இருக்கும். அந்த மாதிரி ஒரு சிமுலேட்டர், சின்ன ஃபிக்ஸ்டு பேஸ் சிமுலேட்டரில் நம்ம இங்கே ட்ரைனிங் கொடுப்போம். இந்த சிம்முக்கு ட்ரைனிங் கொடுக்கறதுக்காக நமக்காக இங்கே ஒரு எல்டிசி லைன் ட்ரைனிங் கேப்டன் தான் இங்கே ட்ரைனிங் கொடுக்குறாங்க சார். ஸோ வி ஆர் ப்ரௌட்லி சே டெல்லிக்கு அடுத்து நம்ம தான் இந்த சிமுலேட்டர் ட்ரைனிங்கை சென்னையில் நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். அண்ட் வி ஹேவ் அ குட் இன்ஸ்ட்ரக்டர்ஸ், குட் நம்பர் ஆஃப் இன்ஸ்ட்ரக்டர்ஸ், எல்லாமே ப்ரெசென்ட்டில் ஒர்க் பண்ணிட்டு இருக்க, ஆன்லைனில் ஒர்க் பண்ணிட்டு இருக்க இன்ஸ்ட்ரக்டர்ஸ். ஓகே சார், இப்போ உங்களை மாதிரியே நிறைய அகாடமிஸ் இருப்பாங்க. இப்போ அவங்களெலாம் கம்பேர் பண்ணும்போது நான் ஏன் இங்கே வரணும், உங்ககிட்ட என்ன அட்வான்டேஜ் இருக்குது, இங்கே வந்து ஜாயின் பண்ணணும், அட்மிஷன் பண்ணணும், என்ன ப்ராசஸ்? அதான் இது வந்து வெறும் ஸ்டூடெண்ட்டுக்கு மட்டும், 12th முடிச்சுட்டு வர ஸ்டூடெண்ட்டுக்கு மட்டும் இல்லை. நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன், இது வந்து இப்போ ஸ்டூடெண்ட்டாக நீங்கள் வரீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டிஜிசி எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணணும். டிஜிசி எக்ஸாம்ஸ்க்கான கிளாஸும் இங்கே எடுப்போம்.
இதுவே சிபிஎல் முடிச்சுட்டு வேலைக்கு தேடுறாங்க இல்லையா, வேலைக்கு போகணுன்னா அவங்க வந்து ரிட்டன் எக்ஸாம், இன்டர்வியூ ப்ரிப்பரேஷன், ஏர்லைன் இன்டர்வியூ ப்ரிப்பரேஷன் சொல்லுவாங்க. இந்த எக்ஸாம்ஸ்க்கான ப்ரிப்பரேஷன், குரூப் டிஸ்கஷனான ப்ரிப்பரேஷன் இதுவும் நாங்கள் கொடுப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் 12th வந்தவனுக்கு 12th முடிச்சு வரவங்களுக்கு சிபிஎல் எக்ஸாம்ஸ்க்கான ட்ரைனிங் கொடுப்போம். சிபிஎல் முடிச்சவங்களுக்கு ஏர்லைனுக்கு போகிறதுக்கான ட்ரைனிங் கொடுப்போம். ஏர்லைனில் இருக்கவங்களுக்கு கேப்டன் ஆகிறதுக்கான ட்ரைனிங், ஏடிபிஎல் எக்ஸாம்ஸ்க்கான கிளாஸஸுமே நாங்கள் இங்கே ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ அதான் வி ப்ரௌட்லி சேயிங், அகைன் ப்ரௌட்லி வி ஆர் சேயிங், டெல்லிக்கு அடுத்து நாங்கள் இங்கே ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் சார். இதுக்கு முன்னாடி நான் படிக்கிற டைமில் எல்லாமே இந்த ஏதாவது ஒரு ரிட்டன் எக்ஸாம் போகணுன்னா நம்ம டெல்லிக்கு தான் கிளாஸ் பண்ணணும். குரூப் டிஸ்கஷன் கிளாஸ் பண்ணாலும் டெல்லி தான் நான் கிளாஸ் பண்ணணும். ஏடிபிஎல் ப்ரிப்பரேஷன் பண்ணணும்னாலும் நான் டெல்லி தான் கிளாஸ் பண்ணணும். பட் இது எல்லாத்தையும் இங்கே கொண்டு வருவோம். ஏன் இங்கே ஜாயின் பண்ணணும்னு ஒரு நல்ல ரீசன் சொல்கிறேன் சார். இங்கே ஒர்க் பண்ணுற எல்லாருமே கமர்ஷியல் பைலட் லைசன்ஸ், இந்தியன் கமர்ஷியல் லைசன்ஸ் வாங்கியிருக்க பைலட்ஸ், அண்ட் வெறும் லைசன்ஸ் மட்டும் வாங்கிட்டு இல்லாமல் ஏர்லைனில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்க பைலட்ஸ் எல்லாருமே. ஸோ இன்னும் இங்கே வந்து ஏடிபிஎல் ட்ரைனிங் கொடுக்குறவங்க எல்லாருமே எல்டிசி லைன் ட்ரைனிங் கேப்டனாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கவங்க, 10 years 15 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்க கேப்டன்ஸ், அவங்களாம் தான் இங்கே வந்து கிளாஸ் எடுக்கிறாங்க சார். ஸோ இவங்க மூலயமா ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்து ஒரு சின்ன கம்பெனி, ஒரு கம்பெனியில் இருக்கார். ஸோ அவரோட ஃப்ளைட் மேக்ஸிமம் துபாய், குவைத் வரைக்கும் அவங்களோட ஏர்லைன்ஸ் போகும். ஸோ அவரோட ட்ரைனிங் வந்து நான் துபாய், குவைத்லாம் போகிறப்ப இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸாக சொன்னார். பட் அதுவே ரொம்ப பெரிய விஷயமா நாங்கள் பார்த்துட்டு இருந்தோம். ஒருத்தர் வந்தார். அவர் இன்னொரு பெரிய கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாரு, அதுவும் இந்தியன் ஏர்லைன்ஸ் தான். அவர் இங்கேருந்து யூரோப் போகிறேன், நான் என்னோட அடுத்த ஃப்ளைட் பார்த்தீங்கன்னா டெல்லியிலேருந்து சான் ஃப்ரான்சிஸ்கோ. நீங்கள் யூரோப் பேஸ்குள்ளே எப்போ என்ட்ரு ஆகிறீங்களோ அப்போ தான் இந்த ரியல் கேம் பிகின்ஸ் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னார். ஸோ இதை போக போக நாலேஜ் கற்றுக்கிட்டே இருக்கும் ஒவ்வொரு விஷயமா. ஸோ நம்ம உங்களுக்கே தெரியும், எனக்கு தெரிஞ்சு நீங்கள் எவ்வளோ பைலட்ஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க, மீட் பண்ணியிருப்பீங்க? கம்மி டெஃபினட்டாக கிடையாது. ஸோ அப்போ ஒரு பைலட் ஸ்டடீஸ் படிக்க வேண்டிய ஒரு பையன் ஆல்மோஸ்ட் அவன் இங்கே படிக்கும் போதே 7லேருந்து ஒரு 10 பைலட் அவன் மீட் பண்ணியிருப்பான். அதுவும் ஒர்க் பண்ணிட்டு இருக்க பைலட்ஸை மீட் பண்ணியிருப்பான். அவங்க எல்லாருக்கும் ஒவ்வொரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். டெஃபினட்டாக இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் அந்த பையனை நான் கொடுக்குறப்போ நான் கைடே பண்ணலனாலும் பரவாயில்ல, அந்த பையன் வந்து ப்ளேஸ் ஆகிடுவோம் ஆட்டோமேட்டிக்காக. அவனுக்கு என்ன பண்ணணும், எப்படி பண்ணணும், என்ன பண்ணக்கூடாதுன்றது, என்ன பண்ணக்கூடாது, என்ன பண்ணுமோ அது அவனுக்கு தெரியுதா இல்லையோ, என்னெல்லாம் பண்ணக்கூடாதுன்றதுக்கான ட்ரைனிங் நாங்கள் ப்ரொவைட் பண்ணிடுறோம். பிகாஸ் நாங்கள் அதெல்லாம் பண்ணிட்டோம். பிகாஸ் நாங்கள் படிக்கிற டைமில் எங்களுக்கு இந்த அளவுக்கான ப்ராப்பரான யூடியூப் கிடையாது, இன்ஸ்டாகிராம்ஸ் அந்த அளவுக்கு கிடையாது. ஸோ எங்கே போய் அப்ரோச் பண்ணணும்னு தெரியாது. சொல்ல போனோன்னா நானுமே 12th முடிச்சதுக்கப்புறம் பைலட் ஆகணும்னா ஏமின்னு ஒரு கோர்ஸ் படித்தா தான் பைலட் ஆகணும்னு எனக்கு சொன்னாங்க. அதனால் நான் அந்த கோர்ஸ் படிச்சுட்டு தான் என்னோட பைலட் ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்ணேன். ஓகே சார். இப்போ பைலட்லாம் படித்தா லட்சக்கணக்கில் 5 லட்சம் 10 லட்சம்லாம் சம்பளம்னு சொல்கிறாங்களே, உண்மையிலேயே அதெல்லாம் உண்மையா? பைலட்டுக்கு எவ்வளோ தான் சம்பளம்? இனிஷியலாக உங்களோட சேலரி ஸ்டைஃபனில் தான் ஸ்டார்ட் ஆகும். அது ஒரு 60,000 80,000 இருக்கும் ஒரு 3 மாதம் 4 மாதத்துக்கு. அடுத்து இனிஷியல் சேலரி உங்களுக்கு 1.8 lakhs வந்து 2.5 lakhs வரைக்கும் நீங்கள் தாராளமாக earn பண்ணலாம் சார். ஓகே சார். இங்கே படித்தா நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குன்னு சொன்னீங்க, இந்தியாவிலே நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குன்னு சொன்னீங்க. இப்போ இங்கே படித்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது என்னென்ன ஏர்போர்ட்டில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, எத்தனை பேர் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, எத்தனை பேர் பைலட் இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். So to be frank, 2021 லைக்கம் இன்வேஷன் அகாடமி ஸ்டார்ட் அப் பண்ணோம் சார். 2020 we starting kicking up and நாங்கள் 2 பேரும் அஃபிஷியலாக ப்ளேஸ் பண்ணியிருக்கோம். நாங்கள் குட் லீடிங் ஏர்லைன்ஸ் நாங்கள் 2 பேர் அஃபிஷியலாக ப்ளேஸ் பண்ணியிருக்கோம். பட் இது வரைக்கும் எந்த ஒரு அகாடமியும் சவுத் இந்தியாவில் நான் 2 பேரை நான் ப்ளேஸ் பண்ணியிருக்கேன்னு இது வரைக்கும் யாரும் சொன்னது கிடையாது, சொல்லவும் முடியாது. பிகாஸ் வி ப்ரௌட்லி சேயிங் நாங்கள் 2 பேரை ப்ளேஸ் பண்ணியிருக்கோம் லீடிங் ஏர்லைன்ஸில். ப்ரெசென்ட்டில் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 86 ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சுட்டு இருக்காங்க. அந்த 86 ஸ்டூடெண்ட்ஸையும் ப்ளேஸ் பண்ணுற வரைக்கும் உங்களுக்கான ட்ரைனிங் நாங்கள் ப்ரொவைட் பண்ணி அந்த 86 ஸ்டூடெண்ட்ஸையும் நாங்கள் ப்ளேஸ் பண்ணிட்டோன்னா இன்னும் ஒரு 2 to 3 yearsல இதே இன்டர்வியூ மாதிரி நம்ம கண்டக்ட் பண்ணுவோம். அந்த இன்டர்வியூ நான் கண்டிப்பாக நீங்களாக இருந்தாலும் டு பி ஃப்ராங்க்னு சொல்லி 2 பேர் வெளிப்படையாக சொல்லிட்டீங்க. ஆனால் வேற யாராவது வெளியில் வேறு ஏதாவது அகாடமி வந்து அது ஓப்பனாக சொல்லுவாங்களான்னு எனக்கு தெரியல. நாங்கள் பிகாஸ் இட்ஸ் நாட் பாசிபிள். 25 பேர்னு சொல்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, நீங்கள் ஓப்பனாக சொல்லிட்டீங்க. ஸோ இந்த இடத்துல ட்ரஸ்ட் அதிகமாகுது. ஓகே சார். இப்போ எனக்கு பர்சனலாக ஒரு டவுட்டு. நான் 12th முடிச்சுட்டு இருக்கும்போது என்ன சொன்னாங்கன்னா, இந்த மாதிரி ஏர்போர்ட்டில் வேலை இருக்குது, இந்த கோர்ஸ் படி இவ்வளோ ஃபீஸு, 1 வருஷத்தில் முடிச்சிட்டேன்னா உனக்கு வேலை கிடச்சிரும், ஏர்போர்ட்லேயே வேலை கிடச்சிரும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. உண்மையிலே அப்படிலாம் இருக்கா? அதெல்லாம் உண்மையா? இப்போ நாங்கள் ரீசெண்டாக கூட நம்ம காலேஜில் வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டு 3 year டிப்ளமா முடிச்சிருக்கேன், எனக்கு வந்து லேட்ரல் என்ட்ரி வேணும்னு சொல்கிறாங்க. லேட்ரல் என்ட்ரினா 3 year டிப்ளமா முடிச்சவங்க பிஎஸ்சியில் டேரெக்டாக 2nd year ஜாயின் பண்ணலாம். ஸோ ஓகே சர்டிஃபிகேட் கொடுன்னு பார்த்தா இட்ஸ் நாட் அப்ரூவ்டு. டோட் கீழே படித்த ஒரு 3 year டிப்ளமாவோ கிடையாது. ஏதோ ஒரு சும்மா ஒரு 10 ரூமில் ஒரு கமர்ஷியல் பில்டிங்கில் வந்து நான் 3 year டிப்ளமா கொடுக்குறேன்னு கொடுத்துருக்கான். அதுக்கு இவனு ஃபீஸு ஒன்றும் நீங்கள் நினைக்கிற மாதிரி கம்மியெல்லாம் வாங்க மாட்டாங்க. ப்ராப்பராக இருக்கிறதால அவன் ஃபீஸ் அதிகமாக வாங்குவான். ப்ராப்பர் அப்ரூவல் செட்டப் இருக்குது பாருங்கள், இதை விட அவன் ஃபீஸ் ஜாஸ்தியாக இருக்கும். அங்கே போய் படிச்சிருக்கான், 3 வருஷம் படிச்சிருக்கான், ஃபீஸும் கட்டியிருக்கான், அவனே பிரிண்ட் பண்ணி அவனே சீல் போட்டு அவனே சர்டிஃபிகேட்லாம் கொடுத்துருக்கான். அப்போ அதை பசங்க எடுத்துகிட்டு வந்து நான் படிச்சிருக்கேன், நான் லேட்டரல் என்ட்ரி படிக்கணும்னு வரும்போது நம்ம என்ன பண்ண முடியாது. அது இட்ஸ் நாட் எ எலிஜிபிள் சர்டிஃபிகேட், வந்து இட்ஸ் நாட் ஃபவுண்ட் ஜென்யூன். இப்போ இதில் வந்து முக்கியமாக பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரொம்ப அவேராக இருக்கணும். ஏன்னா 2 விஷயம், ஒன்று பணமும் மணி அது பணம் செலவு பண்ணுறது வீணாகிடுது, தென் அந்த வருஷம் வீணாக போயிடுது. இல்லை ஒரு 3 years 2 years 1 year அப்படிங்கிற அந்த டூரேஷனுமே வீணாக போயிடுது. அதனால் ஒரு கிராஜுவேட்னா 3 years, மாஸ்டர்னா 2 years இப்படி படித்தா
அது அந்த ப்ராப்பர் கவர்மெண்ட் யூனிவர்சிட்டி கீழே வந்து எடுத்துகிட்டு போனால் மட்டும்தான் அது வேல்யூவாக இருக்கும். சார் இப்போ ஒரு காலேஜ் இருக்குன்னா அதுக்கு வந்து யூஜிசி அப்ரூவல், ஏஐசிடி அப்ரூவலாக கண்டிப்பாக இருக்கணும். இப்போ நீங்கள் சிவில் ஏவியேஷன் சம்மந்தமாக சொல்லித்தரீங்க. இப்போ இதுக்கு வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் சிவில் ஏவியேஷன் அப்ரூவல் இருக்கணுமா, இல்லை ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா அவங்களோட அப்ரூவல் இருக்கணுமா, டிஜிசி அப்ரூவல் இருக்கணுமா, எந்த மாதிரியான அப்ரூவல் இருக்கணும்? அப்படி இருக்கணும் அப்படின்னா உங்ககிட்ட வர ஸ்டூடெண்ட்ஸ் அதை எப்படி தெரிஞ்சுக்கிறது? இந்த மாதிரி கிரவுண்ட் ட்ரைனிங் அகாடமி ஸ்டார்ட் அப் பண்ணால் அது நீங்களும் ஸ்டார்ட் அப் பண்ணலாம், யார் வேணால் ஸ்டார்ட் அப் பண்ணலாம். இதுக்கு அப்ரூவல்னு ஒன்று கிடையாது. இது யாரோட பேரில் அப்ரூவல் இருக்கும் அப்படின்னா அங்கே சொல்லி கொடுக்குறாங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து கமர்ஷியல் பைலட், இந்தியாவில் கமர்ஷியல் பைலட் லைசன்ஸ் வாங்கியிருக்கணும். ஸோ நான் அப்ராடில் வாங்கினேன், நான் யூஎஸ்ல வாங்கியிருக்கேன், அந்த கான்செப்ட் இங்கே வேண்டாம். யூஎஸ்ல பைலட் லைசன்ஸ் வாங்கியிருக்கலாம், அங்கே இருக்க ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வேறு. பட் நீங்கள் இந்தியாவில் கமர்ஷியல் பைலட் லைசன்ஸ் வாங்கியிருக்க ஒருத்தர் தான் உங்களோட இன்ஸ்ட்ரக்டராக இருக்கணும், அவர் தான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறதா இருக்கணும். இதை நிறைய இன்டர்வியூ நான் சொல்லியிருக்கேன். ஏதாவது ஒரு அகாடமி போனீங்கன்னா சும்மா நான் இப்போ யூனிஃபார்ம் போட்டு உட்காந்துருக்கேன், ஆப்லெட்ஸ் போட்டிருக்கீங்க, உங்கள் டீமில் இருக்க எல்லாரும் சொன்னாங்க செம்மையாக இருக்குது, சூப்பராக இருக்குன்னு. நான் உண்மையிலே பைலட் தானே யாராவது ஒருத்தர் கேட்டிங்களா, என்ன யாராவது எப்படி வெரிஃபை பண்ணுங்க? ஜஸ்ட் இந்த யூனிஃபார்ம் மட்டும் தான் இங்கே மேட்டர்ஸ். ஸோ இந்த மாதிரி நிறைய யூனிஃபார்ம்ஸ் போட்டுட்டு நிறைய பேர் வீடியோஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய இந்த மாதிரி எங்களோட அகாடமியில் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஸ்கேமில் மாட்டிட்டு திரும்ப வந்திருக்காங்க. ஒரு பெட்டர் ஆப்ஷன் என்னன்னா அவங்ககிட்ட கமர்ஷியல் பைலட் லைசன்ஸ், சார் உங்கள் லைசன்ஸ் கொடுங்க நான் பார்க்கணும் சார் அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக அவங்க கொடுக்கணும். இல்லை நான் காட்டுறது வந்து இல்லீகல், காட்டக்கூடாது அப்படின்னு யாராவது சொன்னாங்கன்னா கண்டிப்பாக அங்கே ஏதோ பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். நான் செலவு பண்ணி படிச்சிருக்கேன், நான் செலவு பண்ணி கஷ்டப்பட்டு இவ்வளோ தூரம் வந்திருக்கோம். யாராவது லைசன்ஸ் யாராவது எப்படா கேட்பாங்க அப்படின்னு நான் வெயிட் பண்ணிருப்பேன். அப்போ கேட்குறப்போ நான் எடுத்து காட்டுவேன், எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. பட் வேற எங்கேயாவது போகிறப்போ டெஃபினட்டாக அந்த லைசன்ஸ் வாங்கி பார்க்கணும். அந்த லைசன்ஸில் இந்தியாவில் அவங்களுக்கு லைசன்ஸ் கமர்ஷியல் லைசன்ஸ் கொடுத்துருக்காங்களான்னு வெரிஃபை பண்ணதுக்கு அப்புறம் தான் அந்த அகாடமியை நீங்கள் ஜாயின் பண்ணணும். இதுக்காக கவர்மெண்ட் அப்ரூவ்னு இது மாதிரி எதுவுமே கிடையாது. அந்த பர்சன் அந்த இண்டிவிஜுவலோட அப்ரூவல் கீழே தான் அந்த அகாடமி ரன் ஆகும். அது எப்படி சிம்பிளாக சொல்லணும்னா, அதாவது அது கொடுக்குறவங்க முதல் விஷயம் தெரிஞ்சவங்களா இருக்கணும்ல. ஐ எம் நாட் அ பைலட், தென் நான் வந்து உங்களுக்கு பைலட் கோச்சிங் கொடுக்குறேன் அப்படின்னா எப்படி கொடுக்க முடியும்? என்கிட்ட லைசன்ஸ் இல்லை, ஒரு டிரைவிங் லைசன்ஸ் இல்லாதவங்க வந்து டிரைவிங் கற்றுக் கொடுக்குற மாதிரி வந்து அது ஆகிடும் செய்யும். அதனால அது வந்து இதோட கான்செப்டே என்னன்னா, ஒரு சரியான நபர்கள் கிட்ட சரியான இடத்துக்கு போகும்போது மட்டும்தான் வந்து நமக்கு ஒரு பர்ஃபெக்டான ட்ரைனிங் கம்ப்ளீட் பண்ணி அந்த கைட்லைன்ஸோடு நம்ம வந்து முடிக்க முடியும். அதனால தான் இப்போ நாங்கள் இப்போ இங்கே வந்து சென்னையில் வந்து மதுரவாயிலில் 0 to cockpit அப்படிங்கிறத வந்து நாங்கள் இது பண்ணியிருக்கோம். ஸோ இதில் வந்து என்டையராக இப்போ எங்களுக்கு வந்து நல்ல வி ஹாவ் அ குட் ரெஸ்பான்ஸ், நாட் ஓன்லி இன் தமிழ்நாடு, ஈவன் தோ ஃப்ரம் அதர் ஸ்டேட், ஆந்திரா, கேரளா, கர்நாடகா, பாண்டிச்சேரி, எல்லா இதுலேயுமே ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இப்போ நல்லா, ஏன்னா தே ஆர் சர்ச்சிங். இன்னைக்கு நல்ல ஒரு அவேர்னஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, விச் இஸ் த ஜென்யூன். இப்போ நம்ம போனோம் அப்படின்னா எங்கே போனால் நமக்கு சரியான கைடன்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிறதுல இன்னைக்கு பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ், ஈவன் தோ இன்னும் சொல்ல போனால் ஒரு கேர்ள் வந்து இன்னைக்கு டெல்லியில் போய் இந்த கோர்ஸ் படிக்க விரும்பிட்டு இருந்த ஒரு பொண்ணு டெல்லியில் போய் பார்த்துட்டு வந்திருக்காங்க, மும்பையில் போய் பார்த்துட்டு வந்திருக்காங்க, பட் சென்னையில் இருக்காங்க. பேரண்ட் வந்து சென்னையில் தான் இருக்காங்க, அவங்க டெல்லியில் போய் பார்த்துட்டு வந்திருக்காங்க, மும்பையில் போய் பார்த்துட்டு வந்திருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் இப்போ இங்கே நம்ம அகாடமி வந்து பார்த்ததுக்கப்புறம் எனக்கு அங்கேலாம் இல்லாத இன்ஃபர்மேஷன் மெசேஜஸ் எனக்கு இங்கே நிறைய கிடைச்சிது, எனக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்குன்னு சொல்லிட்டு இங்கே ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஓகே எக்ஸாக்ட், அதெல்லாமே நடந்திருக்கு. கண்டிப்பாக இப்போவுமே இது நாள் வரைக்குமே எனக்கு வந்து பைலட் பற்றியோ இல்லை ஏவியேஷன் பற்றியோ அதுக்குள்ளே இவ்வளோ வாய்ப்புகள் இருக்குன்னு எனக்கே தெரியாது. ஸோ உங்கள் மூலமாக நானும் இந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன், மக்களும் தெரிஞ்சுப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். ஸோ இவ்வளோ நேரம் வந்து ஏவியேஷன் ஃபீல்டு பற்றி ஒரு கிளியர் அவேர்னஸ், அந்த கோர்சஸ் பற்றி ஒரு கிளியர் அவேர்னஸ் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சார். 2 பேருக்கும் சார் 2 பேரும் சொன்னதை கேட்டிருப்பீங்க. இன்றைக்கி எப்படி வந்து எல்லாருமே இன்ஜினியரிங்கில் போய் விழுந்து இப்போ இன்ஜினியர் படித்தாலே வேலை கிடைக்கல அப்படின்னு ஒரு கருத்து உருவாயிருக்கோ, மற்ற படிப்பில் கண்டுக்காமல் இருக்குமோ, அந்த மாதிரி தான் இந்த ஏவியேஷன் ஃபீல்டு, அப்புறம் பைலட் படிப்பு இதுவுமே கண்டுக்கப்படாமல் இருக்குது. பட் அதில் வந்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறையா இருக்குது, படித்த உடனே நல்ல சம்பளத்தில் வேலையும் கிடைக்கு அப்படிங்கிறதுக்கு சார் சொன்னது வந்து நல்ல ஒரு உதாரணம். உண்மையிலே அது வாய்ப்பும் கிடச்சிருக்கு. ஸோ நீங்கள் உங்கள் பையனையோ இல்லை பொண்ணையோ பைலட் ஆகணும்னு ஆசைப்பட்றீங்க அப்படின்னா கண்டிப்பான முறையில் ஒரு நல்ல கைடன்ஸ் கிடைக்கும், வேலையும் கிடைக்கும், வாய்ப்பு நிறையா இருக்குது, யூஸ் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி அடுத்த ஒரு மேய்ப்பொருள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி. டிரைவரா? கிளீனர் வர சொல்லுங்க. He is not a cleaner, he is not a driver. He is called a pilot. And you can't see him right now. Whatever it is, you can tell me.